ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வேஸ்ட்டு திங்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன். அடுத்து கார்ட்போர்ட், நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு இதெல்லாம் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 கலர் பேப்பரும் எடுத்திருக்கேன். வயலட் கலர் ஒன்று, ஆரஞ்சு கலர் ஒன்றுன்னு. நீங்கள் ஒரே கலரில் பண்ண போடுறதா இருந்தால் ஒரு பேப்பர் போடும். நான் 2 கலரில் பண்ணுறதுனால 2 பேப்பர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கார்ட்போர்டில் ஒரு பானை வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பானைக்கு மேலே ஃபெவிகாலை அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன்ல அதை மேலே போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு அதை டேப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது கீழே கொட்டிடும். இந்தமாரி நான் ஃபுல் பானைக்கும் ரைஸை வச்சு கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் இப்படி ஸ்டிப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் ரீஃபில் வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே வரலாம். ரோல் பண்ணி லாஸ்ட்டில் கம் அப்ளை பண்ணி நீங்கள் அதை ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கு கிடச்சிடும். இந்தமாரி நான் 9 ஸ்டிக்கு பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு பானை கட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா பின் சைடு வைக்கதான். இந்த கலர் பேப்பரில் 7 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி நான் பாக்ஸை கட் பண்ணிக்கிறேன். இந்த எல்லா பாக்ஸையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டிக்குக்கெல்லாம் நம்ம ஒரு பிளாக் கலர் பண்ணிக்கலாம். நான் கலர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கொயர் ஷீட்டில் நம்ம நார்மலாக எப்போதும் ஃப்ளவர் பண்ணுவோம்ல அந்த ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். 3 டைம் ட்ரையாங்கிளில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் கிடைக்கும். இந்த மாரி கிராஃப்ட் ஐடியாஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாரியெல்லாம் கிராஃப்ட் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஃப்ளவர் கட் பண்ணிட்டேன். அதில் அந்த ஃப்ளவரை ஆஃபாக கட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெடல்ஸை ஆஃபாக கட் பண்ணணும். கட் பண்ணி அதை இழுத்து வச்சு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்போஸான ஃப்ளவர் மாரி கிடைக்கும். நான் இன்னொரு ஃப்ளவரும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் வேறு மாரி கட் பண்ணுவேன். அதையும் நீங்கள் பாருங்கள். நான் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு ஃப்ளவரில் 3 பெடல்ஸ் இருக்கிற மாரி கட் பண்ணிவிட்டு அந்த 3 பெடல்ஸில் ஒரு பெடலை ஆஃபாக கட் பண்ணிட்டா 2 பெடல்ஸ் இருக்கிற மாரி இருக்கும் நம்மளுக்கு. அதை சேர்த்து வச்சு ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 பெடல்ஸ் இருக்கிறத அதுலேயும் ஆஃபாக கட் பண்ணிட்டா 4 இருக்கிற மாரி இருக்கும். இதெல்லாம் இப்போ ஒட்டியாச்சு கம்மை வச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 பெடல்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. அதை எட்ஜில் கட் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணி இந்த 4 ஃப்ளவர் கூட ஒட்டிடலாம். இப்போ இந்த 4 ஃப்ளவரை அந்த பெரிய ஃப்ளவர் இருக்குல்ல அதுக்கு சென்டரில் ஒட்டிடலாம். அப்படி ஒட்டிட்டா நம்மளுக்கு க்யூட்டாக ஒரு ரோஸ் மாரி கிடைக்கும். இந்த ரோஸ் நான் 2 கலர்லையும் பண்ணி வச்சுருக்கேன் நிறையா. இதை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்டிக்குக்கு பெயிண்ட் அடித்து அது நல்லா காஞ்சிடுச்சு. அதில் ஒரு ஸ்டிக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதை அப்படியே விட்டுருங்க. மற்ற ஸ்டிக்கெல்லாம் நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பானைக்கு ஃபெவிகாலும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதை காஞ்சோடும் இதுக்கு நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன்.
பிளாக் கலர் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அப்படியே விற்றாலும் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட கோல்டு கலர் பெயிண்ட் இருந்ததுனால இதை மேலே டச்சப் பண்ணியிருக்கேன், பார்க்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பின்னாடி வைக்கிற ஒரு பானை கட் பண்ணோல அதை எடுத்துக்கோங்க. அதில் நான் ஸ்டிக்கர் இப்போ வைக்கிற மாரி நீங்கள் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த கிராஃப்ட்டு ஃபுல்லாக ஃபெவிகாலை வச்சு முடிச்சுட்டேன். இப்போ இதை ஒட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம ரைஸை வச்சு பண்ணியிருக்க பானையை மேலே ஒட்டிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டபுள் சைடு டேப்பும் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவரெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லீஃப் இருந்தால் நல்லாயிருக்கும் தோணுச்சு, அதனால கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது எல்லாருக்கும் பண்ண தெரியும்னு காமிக்கலை. இப்போ பின்னாடி டபுள் சைடு டேப்பு போட்டு நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த கிராஃப்ட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.